ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வெண்டைக்காய் காரக்குழம்பு ப்ளஸ் முருங்கைக்கீரை பொரியல் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் காரக்குழம்பு முருங்கைக்கீரை பொரியலை தாங்க செஞ்சுருக்கேன். நான் வெண்டைக்காய் காரக்குழம்பு மட்டும்தான் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். இருந்தாலும் சரி முருங்கைக்கீரை பொரியலும் எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்துடுச்சு. ஆடி மாதம் எல்லோரும் வந்து கூழ் ஊற்றுவாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் காவடி எடுப்பாங்க. எந்த ஒரு சாமி கும்பிட்ற இதுவும் வந்து முருங்கைக்கீரை இல்லாமல் இருக்காது. அதனால தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இல்லை, கொஞ்சம் மிச்சமாகவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து, ஏன்னா நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுக்க போகிறோம். வெண்டைக்காவை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து வெண்டைக்காய் வதக்கி எடுக்கிறாங்க. எதுக்காக வெண்டைக்காய் வதக்கி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வெண்டைக்காவை நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், வதக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கி செய்கிறதுனால டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வதக்குறோம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோ. அதே பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு ஜீரகம் இப்போ நம்ம வந்து போடுறோம். கடுகு ஜீரகம் வெடிக்கட்டும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கெலாம் வெந்தயம் சேர்த்து செஞ்சால் தான் மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இது கூடவே வரமிளகா வந்து ஒரு 4 மிளகா நீங்கள் உடச்சி சேர்த்துக்கோங்க. இதுவும் காரத்துக்காக தான் ஒரு 4 மிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா சேர்த்துக்கிட்டு இது கூட பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து மிச்சமாகவே ஒரு கொஞ்சம் நல்லாவே ஒரு 20 பல் 25 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு 4-5 பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். மிச்ச பூண்டு எல்லாமே முழுசாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம அடுத்து வெங்காயம் சேர்க்குறோம். பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். அதனால் அதையும் வந்து நல்லா கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயமாக பார்த்து ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் எடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் போட்டு ஒரு 2 பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பெரட்டி எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகட்டும். இது கூட நம்ம தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட நான் வேறு எதுவும் சேர்த்து அரைக்கல, வெறும் தக்காளி மட்டும்தான் அரைச்சிருக்கேன். ஒரு 4 தக்காளி வந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப தக்காளிலாம் இல்லை, நான் திட்டமான சைஸில் இருக்க ஒரு 4 தக்காளி போதும். ரொம்ப தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை. இதையும் வந்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும். இது கூட மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. இதையும் நல்லா வதங்கட்டும். அந்த மஞ்சள் பொடியோட அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். ரா ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, பச்சை வாசனை, அது போகட்டும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி எல்லாமே வந்து நல்லா வந்து மிங்கிளாய் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தவொடனே உங்களுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். கருவேப்பிலோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த திட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூட நம்ம மிளகா பொடி சேர்த்துக்க போகிறோம். குழம்பு மிளகா பொடி
நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா குழம்பு மிளகாய் பொடி, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனியாக வந்து மிளகா பொடி அப்புறம் வந்து தனியா பொடி சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால குழம்பு மிளகா பொடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. மிளகா பொடி உங்களுக்கு திட்டம் பார்த்திங்கன்னா, மிளகா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறீங்கன்னா தனியா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி மிளகா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறீங்கன்னா தனியா பொடி 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுதான் திட்டம். இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் குழம்பு மிளகா பொடின்றதுனால நான் திட்டமாக போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு இது கூட தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே வந்து நான் தண்ணி கலந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் காரம் உப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட குறைச்சல் இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. இது கூட நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலரி விடுங்க. குழம்பு திக்னஸ் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா தண்ணி வச்சுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. குழம்பு வந்து நல்லா சுண்டியும் வந்திருக்கு. இந்த திட்டம் போதும். இன்னும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த திட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது காரக்குழம்பு இன்னமும் வந்து ருசியை கூட்டி கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இல்லாமல் கூட செய்யலாம், அதை விட இது வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம கல்யாணத்துக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, கல்யாணத்தில் காரக்குழம்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தவொடனே இந்த மாதிரி கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா பிரமாதமான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் ஊற்றினோடனே ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது, செம்மையாக வாசனையாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பஞ்சு போல் நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் சொன்னோம் இல்லையா, அதையும் பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்து சேர்க்க போகிறோம். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு இது கூட உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வந்து கலர் மாறட்டும், ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ இது கூட வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து கீரைக்கெல்லாம் வந்து நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் எப்படியும் இதுக்கும் வந்து ஒரு 20 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்க்கக்கூடாது, பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், கலர் கொஞ்சம் மாறட்டும். இப்போது வரமிளகா வந்து காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் வரமிளகா மட்டும்தான். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க. பூண்டும் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே தாராளமாக சேர்த்துக்கோங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பூண்டு வெங்காயம் இது ரெண்டுமே வந்து மிச்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாறட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரை செய்ய தெரியாதவங்க எல்லாரும், யாருக்கும் வந்து செய்ய தெரியாதுன்னு இல்லை, எல்லாருக்குமே செய்ய தெரியும். செய்ய தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவாக இருக்கட்டும். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் வந்து அயன் சக்தி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது, எலும்புங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து கீரை பொரியல் வந்து செஞ்சு கொடுங்க. அதுலேயும் முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரொம்பவே நல்லது. முருங்கைக்கீரை கடைஞ்சோ கொடுக்கலாம், நீங்கள் பொரியலும் பண்ணி கொடுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு 3 நாள் கொடுங்க. இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். வதங்க வந்து கீரை நல்லா வதங்கிடும். குவான்டிட்டியும் கொஞ்சமாகிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து கொஞ்சமாகிடுச்சு. எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்க தேவையில்ல. கல்லுப்பு சேர்த்தா அது அப்படியே இருக்கும், சாப்பிடும்போது பல்லில் அப்படியே மாட்டோம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கரையாது கல் உப்பு. அதனால் சால்ட் உப்பு தான் வந்து சேர்க்கணும். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. நல்லா கீரை வதங்கட்டும். தண்ணி வந்து இப்போ நம்ம திட்டமாக தான் வைக்கணும். தண்ணி மூழ்கிற அளவுக்குலாம் கூட வைக்கக்கூடாது. தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக வைக்கணும். பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ரொம்ப நேரம் கீரையும் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் கீரை வெந்துச்சுன்னா கசப்பு எடுத்துரும். அதனால் வந்து ரொம்ப நேரம் வேகவும் கூடாது. இந்த பாருங்கள், நான் தண்ணி அவ்வளோ தண்ணி போட்டேன். ஆனால் தண்ணி இருக்கா மாதிரியே தெரியல பாருங்கள். எவ்வளோ தான் சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் போல் நான் தெளித்தா மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்தா நான் சொன்ன மாதிரி கசப்பு எடுத்துரும். கீரை வந்து அப்புறம் சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது அப்படியே நம்ம மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். கீரை சீக்கிரம் வெந்துடும். ஒரே ஆவியில் வந்து எப்போவுமே கீரை வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு இருக்குது பாருங்கள். தண்ணியே இல்லை. சூப்பராக கீரை அருமையாக வந்து ரெடியாக இருக்குது. நல்லாவே வெந்திருக்கு. பிரமாதமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது கூட தேங்காய் சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். இல்லைனா வேர்க்கடலையும் வந்து உடச்சி அதையே வந்து மிக்சியில் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை செய்யும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னமும் தேங்காய் சேர்க்கும் போது இன்னமும் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லது. ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் 2 விதமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.